ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குறுக்கு வழியில் வரும் பேரதிர்ஷ்டம் ஜாதகத்தில் இங்குதான் உள்ளது. இப்போ இந்த தலைப்பில் நான் இதில் பேசியிருக்கேன்னா, எல்லோரும் குறுக்கு வழியில் போய் தான் அதிர்ஷ்டத்தை அடைய முடியும்னு நினச்சிடாதீங்க. இப்போ குறுக்கு வழி அப்படின்னா எதையும் உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம ஒரு திட்டம் போட்டு ஜெயிக்கிறது, அந்த திட்டத்தில் பலன் அடைகிறது. இதுதான் குறுக்கு வழியில் வரக்கூடிய பேரதிர்ஷ்டம்னு சொல்கிறது. இது புராணத்தில் சொல்கிறதுனா எப்படின்னா, இப்போ ஞானப்பழம் கதை உங்களுக்கு தெரியும். திருவிளையாடற் புராணத்தில் வரும். அதில் முருகப்பெருமானும் ஞானப்பழத்தை கேட்டார், விநாயக பெருமானும் கேட்டார். நாரதர் 2 பேரும் கேட்கல, 2 பேருமே அந்த பழத்தை எடுத்துக்க முடியாது, ஏன்னா ஒருத்தர் சாப்பிட்டா தான் அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொன்னார். அப்போ இதை அவங்க தாய் தந்தையாரான சிவனும் பார்வதியும் எப்படி ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு ஒரு போட்டி வச்சிடலாம், இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த போட்டியை முருகரும் விநாயகரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இந்த போட்டி என்னென்னா, இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ முருகர் தன்னுடைய மயில் வாகனத்தில் இந்த உலகத்தை சுற்றி வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். ஆனால் விநாயகரால் அப்படி போக முடியல, ஏன்னா அவருக்கு அந்த மயில் வாகனம் இல்லை. அப்படி உலகத்தை சுற்றி வரக்கூடிய வேறு வாகனமும் அவர்கிட்ட இல்லை. அப்போ அவர் ஒரு ஷார்ட்கட்டாக, அதை தான் நம்ம குறுக்கு வழின்னு தமிழில் சொல்கிறோம், ஒன்று யோசித்தார், திட்டம் போட்டார். அது என்னென்னா, தாய் தந்தையரை தானே இந்த உலகம்னு சொல்கிறோம். அப்போ தாய் தந்தையை சுற்றி வந்தால் இந்த பழத்தை நம்ம வாங்கிடலாமே அப்படின்னு நினச்சி இதை நாரதர்கிட்ட சொல்லி, அதே போல் தாய் தந்தையரை சுற்றி அந்த பழத்தை விநாயகர் வாங்கிட்டார். அப்போ ஒருத்தர் உடல் உழைப்பு இல்லாமல் கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் சில விஷயங்களை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத புராணத்தில் சொல்லியிருக்காங்க. இப்படி புராணத்தில் சொன்ன விஷயம் ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலையும் நடந்துட்டு தான் இருக்குது. அது இயற்கையாகவே நடக்குது. ஆனால் நம்ம ஜாதகப்படி இதை எப்படி, இதே போல் நம்ம எல்லா விஷயத்துலேயும் நிறைய சிரமப்படாமல் ஒரு பிளான் பண்ணி, அதாவது திட்டம் போட்டு சில விஷயங்களை நம்ம அதிர்ஷ்டமாக அடைகிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜாதகத்தை பயன்படுத்தலாம். அப்போ ஜாதகத்தில் இந்த விஷயம் எங்கே இருக்குது, இந்த பிளான் பண்ணி திட்டம் போட்டு ஜெயிக்கக்கூடிய விஷயம் எங்கே இருக்குது, அதே போல் அந்த திட்டங்கள் ஜெயிக்கணும்னா அதற்கு ஜாதகத்தில் எந்த பாவம், அதாவது எந்த ராசி கட்டம் கரெக்டாக சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன் முருகரையும் விநாயகரையும் நான் இந்த பதிவில் புராண கதையில் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ நம்ம ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவப்படி மேஷம் முதல் ராசி, 8ஆம் இடம் விருச்சிக ராசி. இப்போ இந்த திட்டம் போட்டு ஜெயித்ததில் விநாயகரை பார்த்திங்கன்னா அவருக்கு விருச்சிக ராசி தான் வரும். ஏன்னா அங்கே கேது உச்சம் பெறுவார். நம்ம எப்போவுமே மேஷ ராசியை முருகனோட ராசியாக தான் எடுத்துக்குவோம். அப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விநாயகர் தான் இந்த திட்டம் போட்டு ஜெயிக்கக்கூடிய ராசியில் இருக்கார். அப்போ இந்த 8ஆம் இடம் தான் இந்த குறுக்கு வழியில், அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய ராசி அந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாகுது. அதனால தான் இந்த 8ஆம் இடத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, உயில் சொத்து, திடீர்னு லாட்ரி பரிசு அடிக்கிறது, அதிர்ஷ்டம் கொடுக்குற இடம் அப்படின்னு இந்த 8ஆம் இடத்தை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாத ரகசியங்கள் இருக்குது.
அப்போ அந்த 8ஆம் இடத்துல தான் பேரதிர்ஷ்டமே இருக்குது. நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த இடம் 8ஆம் இடமா இருக்கிறதுனால யாருமே 8ஆம் இடத்தை வந்து இயக்க மாட்டாங்க. 8ஆம் இடத்தை இயக்குனா பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி 8ஆம் இடத்தை வந்து எல்லாரும் ஒரு பயத்தோடு தான் பார்க்குறாங்க. அந்த 8ஆம் இடங்கிறது எப்போவுமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்குது, பயத்தை தான் கொடுக்குது. ஆனாலும் சில நல்ல விஷயங்களும் அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த 8ஆம் இடத்தை வச்சு எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய இடம். அதே போல் சாதாரண நிலையில் உள்ளவங்கள உயர்ந்த நிலைக்கு மாற்றுறது, சாதாரணமாக கஷ்டப்படுறவங்கள வசதி வாய்ப்புகளோடு வாழ வைக்கக்கூடிய இடம் இந்த 8ஆம் இடம்தான். இந்த 8ஆம் இடத்தினால தான் பல கோடீஸ்வரர்கள்லாம் உருவாகிறது. நான் வந்து இதில் அதிர்ஷ்டங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டம் எந்த வழியில் வருதோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ 8ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம் கொடுக்குற இடமா, அதே போல் உடல் உழைப்பு இல்லாமல் நம்மளுக்கு தேவையானதை நாம் அடைகிறதுக்கு வழி கொடுக்குற இடம் இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த 8ஆம் இடத்தை இயக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் உள்ள கிரகத்தை இயக்கிறது, 8ஆம் இடத்தை வந்து எப்படி இயக்குனா பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது, தடையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த 8ஆம் இடத்தை எப்படி இயக்குனா அது நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், புண்ணியத்தை கொடுக்கும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவில் சொல்ல வரேன். இந்த 8ஆம் இடத்தை இயக்குறவங்களுக்கு நிச்சயமாக விநாயகர் போல் பேரதிர்ஷ்டம் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா நம்ம 8ஆம் இடம் அப்படின்னு பயப்படுறோம். 8ஆம் இடம் அப்படின்னாவே கஷ்டங்கள், தடைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு, அதே போல் மனதுக்கு கஷ்டமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது. அதோட காரகத்துவம் தான் அது. அதனால் அதையே நம்ம அதிர்ஷ்டமான இடத்த எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிற நீங்கள் அதை எப்படி அதிர்ஷ்டகரமாக மாற்றி இயக்கிறது அப்படின்னா, 8ஆம் இடத்துல வரக்கூடிய காரகத்துவத்தில் நீங்கள் வந்து தர்மங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும். எதை செய்கிறோமோ அது நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். நல்லது செஞ்சால் நல்லதாக நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டதாக நடக்கும். அதனால் அந்த 8ஆம் இடத்து சம்பந்தமான நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம், நல்ல பலன்கள், பேரதிர்ஷ்டம், குறுக்கு வழியில் சீக்கிரம் முன்னேறது, பெரிய பதவி கிடைக்கிறது, பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது, உயில் சொத்து கிடைக்கிறது, லாட்டரி அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 8ஆம் இடத்தை வச்சு இயக்கும்போது நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த 8ஆம் இடத்த காரகத்துவத்தை நம்ம பார்க்கும்போது இந்த 8ஆம் இடங்கிறது அதோட உயிர் காரகத்துவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சாலே நிச்சயமாக நல்ல பலன், அதிர்ஷ்டம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உயிர் காரகத்துவமாக அங்கே வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்க. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் எந்த வகையிலையாவது ஏதாவது ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி உதவி செய்யும்போது உங்களுக்கு 8ஆம் இடம் நல்ல முறையில் அதிர்ஷ்டகரமாக அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும், இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு செய்யலாம். அதே போல் சுடுகாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். மார்ச்சுவரி பிண அறவையில் வேலை செய்கிறவங்களுக்கு செய்யலாம். அதே போல் அனாதை பிணங்களுக்கு உதவி செய்ய
என்ன உங்களால் செய்ய முடியுமோ அந்த மாதிரி உதவிகள் செய்யலாம். அதே போல் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸு சம்மந்தமாக வேலை செய்கிறவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். சரி, இதெல்லாம் நான் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் செஞ்சால் உதவி செஞ்சால் இது அதிர்ஷ்டமாக மாறும் அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகருக்கும் இந்த கேள்வி இருக்கும். இது எந்த நேரத்துலையும் செய்யலாம். இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் இதில் சொல்கிறேன். இப்போ மேச லக்னத்தில் பிறந்தவங்க, நான் 12 லக்னத்துக்கும் சொல்லிடுறேன். மேச லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு 8ஆம் இடமாக வர்றது விருச்சகம். அதனால் அவங்க எல்லா நாள்லையும் செய்யலாம். கூடுதலாக செவ்வாய்க்கிழமைக்கு செஞ்சால் மிகப்பெரிய பலன் உண்டாகும். அதே போல் ரிஷப லக்னத்தில் உள்ளவங்க எல்லா நாள்லையும் செய்யலாம். வியாழக்கிழமையில் செய்யும்போது மிகப்பெரிய பலன், பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க எல்லா நாள்லையும் செய்யலாம். அவங்க சனிக்கிழமையில் செய்யும்போது மிகப்பெரிய பலன், பேரதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே போல் கடக லக்னத்தில் பிறந்தவங்க எல்லா நாள்லையும் செய்யலாம். சனிக்கிழமையில் செய்யும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைவாங்க. அதே போல் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமையில் இந்த உதவிகளை செய்யலாம். அதே போல் பேரதிர்ஷ்டமும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுபோல் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த உதவிகளை செய்யலாம். மற்ற நாட்கள்லையும் செய்யலாம். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாக ஆரம்பிச்சிடும். இதுக்கடுத்து துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் செய்யும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டாயிரும். அதே போல் எல்லா நாளையும் அவங்க செய்யலாம். இப்போ விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை செய்யலாம். புதன்கிழமை அவங்களுக்கு உதவிகள் செய்யும்போது பேரதிர்ஷ்டமும் உயர்ந்த நிலையும் கிடைக்கும். அதே போல் இதில் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடமாக வர்றது கடகம். அவங்க திங்கக்கிழமையில் செய்யலாம். திங்கக்கிழமையில் செய்யும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் அதே போல் உயர்ந்த நிலையும் கிடைக்கும். இப்போ மகர லக்னத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த உதவிகளை செய்யலாம். அதே போல் பேரதிர்ஷ்டமும் உயர்ந்த நிலையும் கிடைக்கும் அவங்களுக்கு. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க புதன்கிழமையில் இந்த உதவிகளை செய்யலாம். இதே போல் அதிர்ஷ்டமும் உயர்ந்த நிலையும் அவங்களுக்கு கிடைக்கிது. இதே போல் மீன லக்னத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமையில் இந்த உதவிகளை செய்யலாம். மற்ற நாட்களையும் செய்யுங்க. நல்ல அதிர்ஷ்டமும் உயர்ந்த நிலையும் கிடைக்கும். இப்போ நான் சொல்லி கொடுத்தது நீங்கள் நிறைய பேர் அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு உங்களுக்கு புண்ணியங்கிற விதையை நீங்கள் போட்டிருக்கணும். அந்த புண்ணியங்கிற விதையை போட்டால் தான் அதில் செடி முளைச்சி அது மரமாகி அது பழமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் எனக்கு ஏதோ அதிர்ஷ்டம் வருமா அப்படின்லாம் கேட்குறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க கூட கேட்குறாங்க. ஆனால் அவங்க இதில் புண்ணிய பலன்கள் அதிகம் இருக்காது. அதுக்கு நான் இந்த மாதிரி வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி புண்ணிய பலன்களை செய்யும்போது நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் ஆகாது. எந்த தப்பும் இதில் தவறாக போகாது. எல்லாமே மிக சரியாக நடக்கும். உங்களுடைய புண்ணியந்தான் விதையாக விதைக்கணும். ஏன்னா விதை விதைக்காமல் பயிர் வராது. உங்களுக்கு சாப்பிட்ணுன்னா கூட நெல்லை விதைக்கணும். விதைக்காமையே எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னா யாருக்குமே கிடைக்காது. அதனால் நான் சொல்லி கொடுக்குற இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் செஞ்சாலே மிகப்பெரிய பலன்கள்லாம், நல்ல பலன்கள்லாம் உண்டாகும். அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் இந்த கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.